ஆகவே இது என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்படுகின்ற, அதாவது என்னுடைய 2024ஆம் ஆண்டு அரச பரீட்சைக்கு எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கான கருத்தரங்கில் இடைக்கிடையே நடத்தப்படுகின்ற, அதாவது வைட் போர்ட் விளக்கங்கள் மாத்திரம் இடைக்கிடையே, அதிகம் தொடர்ச்சியாக அல்ல, இடைக்கிடையே யூடியூப் காணொலியில் பதிவேற்றம் செய்வேன். அப்படியான ஒரு காணொலியாக இந்த யூடியூப் இந்த விளக்கத்தை, இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்ய போகின்றேன். அதற்கான விளக்கம் தருகின்றேன். நாங்க இப்ப கடந்த 2019ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாளில் ஒரு வினா பார்வையிட்டோம். அந்த வினாவில ஒரு சதுர கட்டமைப்பு தரப்பட்டு, அதாவது சதுரமான ஒரு கட்டமைப்பை தந்துவிட்டு, அந்த கட்டமைப்பிலே 3 நிறைகளும் 3 நிரல்களையும் தந்தார்கள். அதாவது அதை சமனாக 3 நிறைகள் இப்படியாக இருப்பது நிறைகள், மேலிருந்து கீழாக இருப்பது நிரல்கள். 3 நிரல்களையும் தந்துவிட்டு அந்த நிரல்ல ஆங்கில எழுத்துக்கள் அல்லது இலக்கங்களை எழுதி மாறுபாடுகளை உண்டு பண்ணி அந்த மாறுபாடினூடாக வினாக்கள் தொடுக்கப்பட்டது. இப்ப இதுல நாங்க கடந்த 2019ஆம் ஆண்டு அரச பரீட்சையில பார்வையிட்ட வினாவில இதுல ஏ பி சி டி, அதாவது ஏபிசி இடமிருந்து வலமாகவும், டி இ எஃப் என்பது வலமிருந்து இடமாகவும், ஜி எச் ஐ என்பது இடமிருந்து வலமாகவும் ஆக தரப்பட்ட அந்த வினாவில கேட்கப்பட்டது என்னன்னு சொன்னால், இதுல முதலாவதாக படிமுறை 1, 2 என்ற இரு படிமுறைகள்ல, படிமுறை 1ல முதலாம் நிலை இருக்கும் இடத்துக்கு 2ஆம் நிலையும், 2ஆம் நிலை இருக்கும் இடத்துக்கு முதலாம் நிலையும் இடமாற்றம் செய்யப்பட்டது. அதாவது இந்த நிலைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. அப்ப இதுல கீழே ஏபிசி என்பது வந்திருக்கும், கீழே இடம் மாறி மேல டிஇஎஃப் என்பது வந்திருக்கும். அதாவது இடமாற்றம் செய்த பிறகு முதல் செய்த மாற்றம். அடுத்ததாக சொல்லப்பட்டதாயில மாற்றம், அதாவது 2வது நிரலும் 3வது நிரலும் இடமாற்றம் செய்யப்பட்டது. இடமாற்றம் செய்யப்பட்ட போது இந்த ஜி என்பது அப்படியே இருந்திருக்கும், ஒருவித மாறுபாடும் நிகழவில்லை இந்த ஜி என்ற எழுத்துக்கு. ஏன் இங்க பாருங்க, இது இந்த 2 மாற்றத்துக்கையும் ஈடுபடவும் இல்லை, இந்த 2 மாற்றத்துக்கையும் ஈடுபடவில்லை. அப்ப இந்த ஜி என்ற ஒரு எழுத்து மாத்திரம்தான் ஒரு தடவையும் மாறாமல் அதே இடத்துல 2 படிமுறைகளின் பின்பும் மாற்றங்களின் பின்பும் காணப்பட்டிருக்கும். அப்ப இதுல இரு தடவைகள் மாறப்பட்ட எழுத்துக்கள் எவை, ஒரு தடவை மாறிய எழுத்துக்கள் எவை என்ற கேள்வி கேட்கப்பட்டால், என்ற எதிர்காலங்கள்ல இப்படியெல்லாம் பல வகையில கேள்விகளை கேட்கலாம். என்னோட அரச பரீட்சையில கடந்த கால வினாக்களை தழுவியதாகத்தான் வினாக்கள் அமைகின்றன. அவைகள் வித்தியாசமான கோணத்தில் அமைகின்ற போது அது புதுக்கல்வி மாதிரி எங்களுக்கு தெரிகின்றதை ஒழிய அதே வினாக்களாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த கட்டமைப்புல பாருங்கோ, முதலாவது நிலையும் 2வது நிலையும் 2வது நிலையிலும் 3வது நிலையிலுமாக 2 படிமுறைகள் மாற்றங்களின் பின் இந்த ஜி என்ற எழுத்து மட்டும்தான், அதாவது இடது பக்க கீழ் மூலையிலே இருக்கின்ற ஜி என்ற எழுத்து மட்டும்தான் ஒரு தடவையும் இடம் மாறவில்லை என்பதை கவனத்துல கொள்ளுங்க. அப்ப அது இடம் மாறவில்லை என்றதால நான் 0 என்று போட்டிருக்கிறேன். இப்ப இந்த அட்டவணையில 2 படிமுறை மாற்றங்களிலும் ஒரு தடவை இடம் மாறிய எழுத்துக்கள் எது என்று கேட்கப்பட்டால் இந்த AFHI என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏஎஃப் என்பது முதலாவது நிலையும் 2வது நிலையும் மாறுகின்ற போது மட்டும்தான் மாறுகின்றது. HI என்பது முதலாவது நிலையும் நிரலும் 2வது நிரலும் மாறுகின்ற போது மட்டும்தான் மாறுகின்றன. அப்ப இந்த எழுத்துக்களை அடுத்த முறை கேட்கப்பட்டால் நாங்கள் இப்படியாக, இதுக்காக நான் இதாக சொல்லவில்லை, அடுத்த முறை இதான் வரும் என்று சொல்லவில்லை, அப்படியெல்லாம் மாற்ற விரும்பவில்லை. இந்த மாதிரியான நுணுக்கங்களை அறிந்திருப்போமா இருந்தால் நாங்கள் எப்படி கேள்வி வந்தாலும் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். AFHI என்ற எழுத்துக்கள் ஒரு தடவையும்,
இந்த அடைப்பில இருக்கிற இந்த 4 எழுத்துக்கள் மாத்திரம்தான், அதாவது 2 தடவை மாறுகின்றது. பி, சி, டி, இ என்ற 4 எழுத்துக்களும். இந்த 4 எழுத்துக்களும் 2 தடவைகள் மாறுகின்றன. அப்ப பாருங்க, ஒரு தடவை மாறுகின்றது 4 எழுத்து, 2 தடவையும் மாறுகின்றது 4 எழுத்து, ஒரு தடவையும் மாறாத எழுத்து ஜி. அப்ப மொத்தம் 9 எழுத்துக்களாக இருக்கின்றது. இதே அடிப்படை கருத்துல தான் முன்பும் அதற்கு முதலும் ஒரு பரீட்சை தாள்ல வந்தது. அதாவது ஒரு சதுர கட்டமைப்பை தந்துவிட்டு அதுல ஒரு சதுர கட்டமைப்பை தந்தார்கள். அந்த சதுர கட்டமைப்புக்குள்ள அவர்கள் அதாவது முதல் நிலையும் 3வது நிலையும் முதல் நிரலும் 3வது நிரலுமாக மாற்றங்களை செய்தார்கள். இப்படியான கட்டமைப்புல நான் கேறுவது இப்படியாக அவசரத்துல இப்படி இருக்கின்றது ஒழுக்கம் இல்லாமல் உங்களுக்கு நீங்க சரியாக புரிந்து கொண்டால் சரி. இப்ப இதுல அதாவது நான் ஏபிசி என்றதையே திரும்ப எழுதுறேன். ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ இடமிருந்து அதே முறையில் எழுதுறேன். இதுல முதல் நிலையும் 2வது நிலையும் முதல் இடம் மாறுகின்றது. முதல் நிரலும் 3வது நிரலும் அடுத்து மாறுகின்றது. இது பின்பு வந்த இந்த 2019க்கு பிறகு வந்த எக்ஸாம் கேள்வி. அதுல கேட்கப்பட்டது ஒரு முறை இடம் மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்பட்டது. அதாவது எழுத்துக்கள் எவை என்று கூடி கேட்கவில்லை, எழுத்துக்கள் எத்தனை. அப்ப இலகுவான வினா. ஒரு முறை மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்துக்கள் எத்தனை என்றால், இங்க பாருங்க, இந்த மாற்றத்தின் போது நிறை மாற்றத்தின் போது இது ஒரு தடவை மாறி, அதாவது நான் அதை குறித்து காட்டுறேன். இந்த ஒரு எழுத்த உபதிசைகள்ல இருக்கிற 4 எழுத்துக்களும் இது ஏ சி ஜி ஐ என்பது 2 தடவை மாறுகின்றது என்பதை முதல் குறித்து காட்டுறேன். இந்த ஏ என்பது அடுத்த தடவையிலே இங்க வந்தது, அடுத்த தடவையிலே இங்க போயிருக்கும். அப்ப 2 தடவை மாறுவது உபதிசையில உள்ள ஏ சி ஜி ஐ. ஒரு தடவை மாறுவது இந்த பிரதான திசையில உள்ள, பிரதான திசையை நாங்க சிலுவை அடையாளத்தில் எழுதுவோம், அந்த பிரதான திசையில உள்ள பி டி எஃப் ஹெச். இப்ப கேள்வி என்னங்க, ஏனென்றால் இந்த பாருங்க, இது இடமே மாறேக்க இங்க வந்தது, அதோட அது சரி, அடுத்த மாற்றத்தில் அது இடம்பெறவில்லை. இந்த எஃப் என்பது இங்க போனது, அடுத்த மாற்றத்துல இடம்பெறவில்லை. அதே மாதிரி இந்த பிரதான திசைகள்ல இருக்கின்ற எழுத்துக்கள், இதுல எச் என்பது இங்க வந்தது, திரும்ப மாற்றம் இல்லை. இந்த டி இங்க வந்தது, திரும்ப மாற்றம் இல்லை. அப்ப ஒரு தடவை மாத்திரம் மாறிய எழுத்துக்கள் எத்தனை என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான விடை 4 ஆகும். இப்ப இந்த அடிப்படை கருத்தை வைத்துக் கொண்டோ நான் உங்களுக்கு மாயச்சதுரத்தின் கருத்தை கற்பிக்க விரும்புகிறேன். மாயச்சதுரம் என்பது பிள்ளைகள், அதாவது நான் 3 நிரல் உள்ளதை முதல் கற்பித்து விட்ட பிறகு 4 நிலை உள்ளவற்றையும் உங்களுக்கு விளக்கம் தர விளைக்கின்றேன். இப்ப கவனிங்கோ, இப்படியாக ஒரு சதுரம் மாயச்சதுரம் உருவாக்குகின்றேன். இந்த மாயச்சதுரத்தின் கவனிங்கோ, இப்படியாக இலக்கங்களை இதற்குள்ள இட்டு அந்த இலக்கங்களை எப்படி, அதாவது நிலையாகவோ நிரலாகவோ கூட்டும் போது விடை ஒரே எண் விடையாக வரக்கூடியதாக ஆக்கக்கூடிய ஒரு மாயச்சதுரம் இப்பொழுது உருவாக்கி காட்டுகின்றேன். இப்ப பாருங்க, 1 2 3 4 5 6, இது இடமிருந்த வலமாகவே எல்லா எழுத்தையும் எழுதணும். 7 8 9. இந்த எண்களை எப்படியாக இடமாற்றம் செய்து, ஏதாவது ஒரு முறையில இடமாற்றம் செய்து இதிலே ஒரு மாயச்சதுரத்தை உண்டு பண்ண வேண்டும். அதாவது அந்த சதுரத்தின் எந்த பக்கமாக எண்களை கூட்டினாலும் நேர் கோட்டில ஒரு எண் பெருமானம் விடையாக வருதல் வேண்டும். இப்ப இதுல நாங்கள் பிரதான திசை உபதிசை என்ற கருத்தை பார்ப்போம். இது பிரதான திசைகள், இது உபதிசைகள். பிரதான திசைகள்ல இருக்கின்ற எழுத்துக்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க.
இந்த பிரதான திசைகள்ல இருக்கின்ற எழுத்துக்களையும் நடு எழுத்தையும் அப்படியே வைத்துக்கொண்டு உபதிசைகள்ல உள்ள எழுத்துக்களை மாத்திரம் எதிர் அடைப்புகளுக்குள்ள இட்டவிட்டு, ஏனென்றால் இது ஒரு சதுரமாக மாற்றுவமாக இருந்தால் இப்படியாக வரும். இப்படியான சதுரத்துக்கு இந்த வெளியே இருக்கிற உபதிசை இலக்கங்களை மட்டும் எதிரே இட்டு இந்த 3ஐ இங்கே இடுகின்றோம், இந்த 7ஐ இங்கே இடுகின்றோம், இந்த 1ஐ இங்கே இடுகின்றோம், இந்த 9ஐ இங்கே இடுகின்றோம். இப்படியாக உருவாகிய சட்டகத்தில எந்த பக்கம் நாங்கள் ஒரு நேர்கோட்டில மேலிருந்து கீழாகவோ நிரலாகவோ இடமிருந்து வலமாகவோ நிரையாகவோ அல்லது குறுக்காகவோ சாய்கோட்டு வழியிலேயோ 3 இலக்கங்களை கூட்டுவோமாக இருந்தால் விடை 15 கிடைக்கும். இப்ப இதற்கான ஒரு சட்டகத்தை நான் சும்மா சின்ன காட்டுறேன் பாருங்கோ. ஏனென்றா இதெல்லாம் ஒயிட் போர்டில் ஒரே அடியாக எல்லாவற்றையும் எழுதி விளக்கம் தந்து கொண்டிருக்க கூடிய நேரம் செல்லும் என்பதால நான் இப்ப இதுல தாரன் 4 9 2 3 5 7 8 1 6. இது எந்த பக்கத்தாலும், அதாவது நிறையாக 3 முறை கூட்டினா என்ன, நிரலாக 3 முறை கூட்டினா என்ன, குறுக்கு திசையில் 3 இலக்கங்களை கூட்டினா என்ன, விடை 15 வருகின்றது. அதாவது 1லிருந்து 9 வரையிலான இலக்கங்களை எழுதி இப்படியான ஒரு மாய சட்டகத்தை உருவாக்குகின்ற போது அதில 3 எண்களை கூட்டும் போது வருகின்ற விடை 15 ஆகும். இதே போல 2லிருந்து 10 வரையிலே எழுதுவோமாக இருந்தால் ஒவ்வொரு அடைப்பிலே ஒவ்வொரு எண் தானே கூடுகின்றது. அப்ப அந்த கூட்டுத்தொகை 18 இருக்கும். 3லிருந்து 11 வரை எழுதினால் அதன் கூட்டுத்தொகை இதை விட 3 கூடுதலாக 21 இருக்கும். இவ ஓரளவு கடினம் போல இருக்கின்ற விளக்கமாக இருந்தாலும் இந்த அரச பரீட்சை திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை அரச பரீட்சை திறமையான மாணவர்களில் அதிதிறமையான மாணவரை தெரிவு செய்கிற பரீட்சையை ஒழிய சாதாரணமான மாணவர்களுக்கு திறமையாக மாற்றுவது மட்டும் அல்ல. அப்ப நீங்க சாதாரண லெவல்ல இருந்தால் நீங்கள் திறமையாக உங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். மாற்றினால்தான் உங்களுடைய அதித்திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த மாயச்சதுர எண்கோலத்துல பாருங்க பிள்ளைகள், இந்த அதாவது இதுல உள்ள திசைகள்ல பிரதான திசைகள் 2லையும் உள்ள எண்களுக்கு இடையில உள்ள எண் பொது வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த 3 5 7 இந்த 3 எண்களுக்கு அதாவது இந்த நிறையாக இருக்கின்ற, அதாவது இந்த கோட்டில இருக்கின்ற 3 எண்களுக்கும் இடையிலான பொது வித்தியாசம் சக 2. அதே போல மேலிருந்து கீழாக நிரலாக பார்ப்போம். 1 4 5 9. அப்ப பொது வித்தியாசம் சக 4 இரட்டை எண்கள். இதே போல குறுக்கு திசையில இருக்கின்ற உபதிசைகள்ல இருக்கின்றவற்றின் இடையில பொது வித்தியாசத்தை பார்ப்போம். 4 1 கூட 5 1 கூட 6. அப்ப பொது வித்தியாசம் சக 1. அடுத்தது வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு திசையை பார்க்கின்ற போது 2 3 கூடி 4 5 3 கூடி 4 8 சக 3. அப்ப பாருங்க, உபதிசைகளில் ஒற்றை எண்களும் பிரதான திசைகளில் இரட்டை எண்களுமாக ஒரு அழகு மாறுபாடு இருக்கின்றது. இப்ப இத புரிந்து கொண்டு விட்டீர்கள். இதே போன்று ஏனென்றால் நாங்கள் எதிர்வரக்கூடிய பரீட்சையில எதிர்வரக்கூடிய வினாவை பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்துல நான் இத எதிர்வரும் என்று நிச்சயமாக சொல்லவில்லை. இதை நீங்க புரிந்து வைத்திருந்தால் நீங்கள் எவ்வகையிலான கேள்வி அமைகின்ற போதும் அதற்கு விடையளிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்று விடுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்படியான ஒரு சதுரத்துக்கு இப்ப 4 நிரலின் 4 நிலைகளையும் உருவாக்கப் போகின்றேன். இதுக்குள்ள நடக்கின்ற மாறுபாடுகளை பார்ப்போம். இப்படியாக 4 நிறைகள், அதே போல 4 நிரல்கள், இதுக்குள்ள 1ல இருந்து 16 வரையிலான எண்களை எழுதப் போகின்றேன்.
ஒன்றிலிருந்து 16 வரையிலான எண்கள் எழுதுகின்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இந்த 16 எண்களையும் ஏதோ ஒரு மாற்றங்கள், ஏதாவது மாறுபாடு மாற்றங்கள் ஒழுங்கில நிகழ்த்தி எந்த பக்கத்தில் கூட்டினாலும், எந்த திசையில 4 எண்களை கூட்டினாலும் ஒரே எண் விடை பெறக்கூடியதாக மாற்ற முடியுமா என்று, அல்லது அப்படி ஏதாவது மாற்றங்களை தந்து வினாக்கள் கேட்கப்படலாம். இப்ப இதுல நடத்த போடுகின்ற மாற்றம் யாதென்றால், நான் இப்ப அதற்கு இன்னொரு சட்டகத்தை இங்க அதை கீழ் காட்டுறேன், கவனிங்கோ. அதாவது அந்த சட்டகத்தில அந்த மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்திய பிறகு, அதாவது உங்களுக்கு விளக்கம் தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். இதையும் இதிலே அந்த நிறையாகவோ நிரலாகவோ கூட்டுகின்ற போது விடை ஒரே எண் விடையாக வரக்கூடியதாக இந்த சட்டகத்துக்கு அந்த எண்களை நான் மாற்றப் போகின்றேன். இந்த லிங்க் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் தான் செயற்படும். ஆனபடியால் நான் அதற்குள்ள உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு முக்கியமானது. இப்ப இதுல பிரதான திசைகள்ல இந்த பாருங்க, பிரதான திசைகள்ல 2 2 எண்கள், அதாவது பிரதான திசையில இருக்கின்ற 2 2 எண்களை எதிரெதிர் அடைப்புகளுக்கு மாற்றுவோம். அப்ப 2 3 இங்க போடுவோம், 14 15 இங்க போடுவோம், எதிரெதிர் பக்கமாக மாற்றுகின்றோம். 5 9 இங்க போடுகின்றோம், 8 12 இங்கு போடுகின்றோம். இப்ப நாங்க பிரதான திசையில இருக்கின்ற 2 2 எண்களை எண்களை இலக்க எண்ணும் இருக்கின்றபடியா எண்களை அதன் இடங்கள், அதாவது முதலாவது அடைப்பில 4வது அடைப்பு நிரலின் நிறையும் மாற்றுகின்றோம், மேலும் கீழுமாக. பிறகு நடு அடைப்பில் இருக்கின்ற இந்த 4 எண்கள்ல, அதாவது நடுவில இருக்கின்ற 4 எண்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த 4 எண்களையும் எதிரெதிராக உபதிசையில மாற்றுகின்றோம். இது நடுவில இருக்கிற 4 எண்களையும் உபதிசையில் மாற்றுகின்றோம். முதல் பிரதான திசையில மாற்ற நிகழ்த்தினோம், இப்பொழுது உபதிசையில மாற்றினால் 10 என்பது இங்க வரும், 7 என்பது இங்க வரும், 11 இங்க வரும், 6 இங்க வரும். இப்ப இதிலே எந்தவித மாற்றமும் இல்லாது அப்படியே போடுகின்ற இலக்கங்கள் வெளியில உள்ள உபதிசை இலக்கங்கள் 1 4 13 16. இப்ப இந்த மாயச்சதுரத்தை எந்த திசையில கூட்டினாலும், மேலிருந்து கீழாக 4 தடவை கூட்டினாலும், இடமிருந்து வலமாக 4 தடவை கூட்டினாலும், உபதிசைகள் குறுக்கு திசையில 2 தடவை கூட்டினாலும் பெறப்போகின்ற விடை 34 இருக்கும். இதையே 2 17 வரை எழுதினால் விடை 38 வரும். 3 18 வரை எழுதினால் 42. ஒவ்வொன்றுதானே கூடுது, அப்ப ஒவ்வொன்று கூடுதலாக இருக்கும். அதாவது அன்பு செல்வங்களே, தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில அதாவது மாயச்சதுரம் சார்பான கணிப்புகள்ல வரக்கூடிய மாறுபாடுகளுக்காகத்தான் நான் இவற்றை உங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் இந்த வகுப்புல கற்பிக்கிற விடயம் உங்களுக்கு இதுல என்னென்றால், உள்ளபடி நான் சொன்னது என்னென்றால், இது திறமையான மாணவர்கள்ல அதிதிறமையான மாணவர்களை தெரிவு செய்ய வேண்டிய விடயம். அப்ப நீங்கள் உங்களை திறமையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்ப நான் கற்பித்த இந்த விடயம் உங்களுக்கு புரிந்திருக்குதா என்பதை தயவு செய்து உங்களுடைய வீடியோக்களை போடுங்க. நான் வீடியோ போடாதவே இப்ப ரிமூவ் பண்ணி கொண்டு வரேன். காரணம் என்னன்னு சொன்னால், கன பிள்ளைகள், இப்ப 100 பிள்ளைகள் வகுப்பில் இருக்கிறீர்கள். இந்த சூம் லிங்கில 100 பேர் தான் இலவசமாக இணைய முடியும், அதற்கு மேல இணைய முடியாது. அப்ப சும்மா வீடியோ போடாம யாராவது இதை அதாவது பொழுதுபோக்கு பண்ணி கொண்டிருந்தா அவர்களை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு
வர இருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றேன். அப்ப வீடியோ வழங்கிய பிள்ளைகள் இப்ப நான் தந்த இந்த மாயச்சதுர எண்கோலம் பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு விளங்கி இருந்தால் மேலே இப்படி உங்களோட முகத்துக்கு நேர விரலை காட்டுங்கோ, விளங்கி இருக்கிறது சக்சஸ் என்று. விளங்கவில்லை என்றால் கீழே காட்டுங்கோ. ஏனென்றால் இப்படியான எதிர்பார்ப்பு ஓரளவு கடினமான வினாக்களை நான் என்னுடைய கற்பித்தல்ல சேர்ப்பதா சேர்க்க வேண்டாமா என்பதை புரிந்து கொள்வதற்காக. எல்லாரும் முகத்துக்கு நேர தயவு செய்து சோம்பாறிகளாக இருக்காதீர்கள். அப்படியாக உங்களோட முகத்துக்கு நேரே காண்பித்துக் கொண்டிருங்கோ. நான் எல்லாரையும் பார்த்து அதனை புரிந்து கொள்வதற்கு. வெரி குட். ஓரளவு பிள்ளைகளுக்கு புரிகின்றது. புரியாவிட்டாலும் நீங்க உங்களுடைய பெரியோர்களின் உதவியோடு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கோ. எல்லா பிள்ளைகளும் வீடியோல இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதாவது சீரா காட்டுங்கோ, நித்திர தூங்குறீர்கள் பாவம். குழந்தைகள் உண்மையிலே 5 மணிக்கு இந்த நேரத்தில் எழும்பி இருக்கிறது ஒரு சிரமமான காரியம்தான். அப்ப இப்படியாக எழுந்து இந்த வகுப்பிலே அவர்கள் பங்கு பெற்றுவது அவர்களுடைய எதிர்காலம் ஒரு சுபீட்சமாக இருப்பதற்கு நன்றாக இருக்கின்றது. அநேகமாக பெரும்பாலான மாணவர்களுக்கு அது புரிந்து கொண்டிருக்கின்றபடியால் நான் தொடர்ச்சியாக இவ்வகையான வினாக்களை இந்த வகுப்புகளை இடம் படுத்துவேன், அதாவது இடம்பெற வைப்பேன் என்பதை ஆணித்தரமாக கூறி நான் அடுத்து பரீட்சை வினாக்களுக்கு